Hello friends, நான் ஃபாரன் நீங்கள் பார்த்து மாஸ்டர் டெக்னிக்கல் சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஃபயர்ஸ்டிக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபயர்ஸ்டிக் வந்து ஆக்சுவலாக நான் வாங்கி 1 month கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட அன்பாக்சிங் போகணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா வந்து ஏற்கனவே இது நிறைய பேர் அன்பாக்சிங் பண்ணியிருப்பாங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வாங்கி கரெக்டாக 1 month கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இது எப்படி இருந்தது அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் ஃபயர்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு இப்போ வந்து 2021 மாடல். நல்லா பார்த்துங்க, ஏன்னா வந்து இதோட ரிமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைம் வீடியோ நெட்ஃப்ளிக்ஸோட அந்த தனி செப்பரேட் பட்டன் இருக்கும். இதுதான் வந்து புது ஜென்ரேஷன் 2021 மாடல் இது. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாடலில் ரிமோட் கண்ட்ரோல் வேறையாக இருக்கும், அதில் வந்து அந்த டெடிகேட்டட் பட்டன் இருக்காது. இப்போ வந்த மாடல் இது, சரிங்களா? ஏன் இது நான் வாங்கினேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து எங்களோட வீட்டு டிவி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி, பட் வந்து ஆண்ட்ராய்ட் டிவியோ வேறு எதுவும் கிடையாது. ஸ்மார்ட் டிவினா ஜஸ்ட் ஒரு யூடியூப்பும் சில ஆப்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து ப்ரைம் வீடியோ, ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் ஹாத்வே யூஸராக இருக்கும்போது எனக்கு ப்ளே பாக்ஸ் ஃப்ரீயாக தரும்போது அது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த ஓடிடி ஆப்ஸ்க்காக. அதுக்கப்புறம் அது நான் கட் பண்ணிட்டேன். ஹாத்வே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா அந்த பாக்ஸ் எந்த யூஸும் கிடையாது, ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஏதாவது மீடியா ஸ்ட்ரீமிங் டிவைஸ் அதான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, எம்ஐ ஸ்டிக் போகலாமா ஃபயர்ஸ்டிக் போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். இது 4000 கொடுத்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். சரி, ஓகே, கொஞ்சம் டைம் போட்டோம், அப்புறம் ப்ரைஸ் ட்ராப் ஆகும், அப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு விட்டேன். லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் டே அப்படின்னு சொல்லி சில ஆஃபர்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து 2400 இருந்தது. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போய் பார்க்கும்போது வந்து கீழே வந்து கூப்பன் இருந்தது 300க்கானது. அது என்ன கூப்பன் தெரியல, அதிலே இருந்தது. அதுவும் அப்ளை பண்ணி 2099 rupees வாங்கினேன், 2100 rupees, சரிங்களா? ஸோ இது வாங்கி 1 month ஆச்சு. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா செம்ம குட்டியாக இருக்குது. இது நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், பட்டு கையில் வரும்போது தான் தெரியுது எவ்வளோ குட்டியாக. ஜஸ்ட் ஒரு பென்ட்ரைவ் 2 வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இது அமேசான் ஃபயர்ஸ்டிக்கு. இது வெயிட் கூட ஒன்றும் பெருசாக இல்லை. இதுக்குள்ளே இவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவியோட HDMIயில் கொடுத்துருவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதோட பவருக்கு வந்து பின் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ USB பின் கொடுத்துருக்காங்க. இது மூலிமா நமக்கு இதுக்கு பவர் தருவோம். ஸோ அதுக்கு தனி சார்ஜர் கேபிள்லாம் தராங்க. அப்புறம் இதுக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோலும் தனியாக தராங்க. இது வந்து ப்ளூடூத் ரிமோட் கண்ட்ரோல். இது செம்ம சின்னதாக இருக்குது, கையில் பிடிக்க ஆனால் நல்லா இருக்குது. பெரிய ரிமோட் இருந்தாலும் நமக்கு இது தான், சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்குது கையில் பிடிக்க. டெடிகேட்டட் வந்து ப்ரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ்க்கெலாம் வந்து இதில் உங்களுக்கு பட்டன்ஸ் இருக்குது. மேலே வந்து ஆர்டினரி என்ன டிவியில் இருக்குமோ அதே வந்து பேக் ஹோம் பட்டன், வால்யூம் கண்ட்ரோல், ஃபார்வர்ட், பேக்வேர்ட், அலெக்ஸாவுக்கு செப்பரேட் கீ இருக்குது. ஸோ இது வாய்ஸ் அசிஸ்டன்ட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம வந்து வாங்கி செட்டப் பண்ணி முடிச்ச அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் வரும். ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ் இருக்கும், தனி அதுக்குன்னு ஸ்டோர் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது தேவையோ. இதில் வந்து ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 8 GB இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த டிவைஸ் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு நமக்கு வர்ற விஷயம் வந்து ஒன்று வந்து டிஸ்பிளே கிளாரிட்டி எப்படி இருக்குது, வீடியோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அப்புறம் வந்து இதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது. இந்த 2 தான் வந்து மெயின். நம்ம எந்த ஸ்ட்ரீமிங் டிவைஸ் எடுத்தாலும் இந்த 2 தான் மெயின் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1080p வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இது வந்து நமக்கு ஆர்டினரியான 1080p ஃபயர்ஸ்டிக்கு. இதுவே நீங்கள் பழைய டிவி உங்கள்கிட்ட 4K இருக்குது, ஆனால் அதில் நிறைய ஆப் சப்போர்ட் ஆகலை அப்படின்னா வந்து 4Kக்கு தனியாக ஃபயர்ஸ்டிக் இருக்குது, அதோட ப்ரைஸ் வேறு. இது வந்து ஜஸ்ட்டு 1080p ஃபயர்ஸ்டிக். இது ஃபுல் HD ஃபயர்ஸ்டிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சோனி டிவியில் நான் ப்ளக்இன் பண்ணி இது பண்ணும்போது இது அந்த டிவியை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிருச்சு, சோனி டிடெக்ட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு இதுலேயே வந்து டெடிகேட்டடாக பவர் பட்டன் இருக்குது. டிவி இதிலே நம்ம ஆன் ஆஃப் பண்ணிடலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. டிவியோட கண்ட்ரோல்ஸ் நம்ம இதெல்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து அலெக்ஸா வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குனால நம்ம இதில் கூட வந்து டர்ன் ஆன் த டிவி, டர்ன் ஆஃப் த டிவி, வால்யூம் கண்ட்ரோல்லாம் வந்து அலெக்ஸா கூட வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இதோட கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து சில ஓடிடி ஆப்ஸ்லாம் வாங்கி நான் நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருக்கேன் இந்த 1 monthல. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஏன்னா வந்து ப்ரீவியஸாக இருந்த எனக்கு ஸ்மார்ட் பாக்ஸை விட வந்து இது எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும். 1080p ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரைம் வீடியோவாக இருக்கட்டும், ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், அப்புறம் வந்து யூடியூபாக இருக்கட்டும், ஸோ அந்த டிஸ்பிளேயோட பேனல் நம்ம டிவியில் எவ்வளோ கிளாரிட்டி கொடுக்க முடியுமோனால அவ்வளோ கிளாரிட்டியும் வந்து நம்மளால் வந்து இதில் பார்க்க முடியுது.
அது ஒரு பெஸ்ட்டு இதுதான். அதுவும் இல்லாமல் வந்து நமக்கு இது அமேசானோட ப்ராடக்ட்னால வந்து நமக்கு அமேசானோட ப்ரைம் வீடியோ இருக்கட்டும், அமேசான் மியூசிக் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி நல்லா கிளாரிட்டியோட வந்து சாங்ஸோ வீடியோஸோ பார்க்க முடியும். ஏன்னா வந்து இவங்களோட டிவைஸ்க்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க அமேசானு, அதுக்கப்புறம் தான் வந்து ஆண்ட்ராய்டெலாம் வரும். ஸோ அமேசான் ப்ரைம் வீடியோலாம் வந்து மூவிஸ் பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது, கிளாரிட்டியாக இருக்கட்டும். அதே மாதிரி சவுண்டுக்கு ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா வந்து இது வந்து நமக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு பாக்ஸ்குள்ளே கூட வந்து இங்கே போட்டிருப்பாங்க டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டிங்க, சரிங்களா? ஆனால் வந்து எல்லா டிவிக்கும் இது சப்போர்ட் ஆகுமா அப்படின்னா வந்து கிடையாது. உங்கள் டிவியில் வந்து டால்பி அட்மாஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து சப்போர்ட் பண்ணோம். பட் இந்த ஃபயர்ஸ்டிக் வந்து டால்பி அட்மாஸ்க்கானது இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் என்னோடய டிவி எடுத்திங்க அப்படின்னா வந்து ஃபுல் ஹெச்டி பேனல் தான், ஆனால் என்னோடய டிவி வந்து ஜஸ்ட்டு 5.1 தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஹெச்டிஎம்ஐ நம்ம டிவியில் போட்டுரும். இது பவர் போட்டிருக்கு, இதில் எதுவும் ஆப்டிக்கலோ இல்லை ஹெச்டிஎம்ஐ ஏஆர்சியோ கிடைக்க போகிறது கிடையாது. அப்போது நம்ம இந்த டால்பி அட்மாஸோ இல்லை 5.1 என்ன ஆகும்னா நமக்கு டிவிக்கு போயிட்டு டிவியில் இருந்து ஹெச்டிஎம்ஐ ஏஆர்சியோ இல்லை ஆப்டிக்கலோ நம்ம ஹோம் தேட்டருக்கு கொடுத்தா அதில் வந்து நமக்கு பிரித்து சவுண்டு வரும். 5.1 டால்பி அட்மாஸோ அது வேறு, சரிங்களா? அப்போ வந்து நம்ம டிவி டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து இதுலேருந்து நமக்கு டால்பி அட்மாஸ்க்கான கண்டென்ட் வந்து பார்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டிவிலேருந்து நீங்கள் ஆப்டிக்கலோ ஹெச்டிஎம்ஐ இஆர்சி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது போட்டு நீங்கள் ஹோம் தேட்டர்லேயும் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இதில் நீங்கள் டால்பி அட்மாஸோட கண்டென்ட் வந்து பார்க்க முடியும். ஆனால் சப்போர்ட் இருக்குது டால்பி அட்மாஸ் இதில். நான் வந்து 5.1 ஹோம் தேட்டர் வச்சுருக்கேன். 5.1 தான் டால்பி சப்போர்ட் என்னோட டிவிக்கு. ஸோ 5.1 நல்லாவே வந்து வேலை செய்யுது இந்த அமேசானோட ஃபயர்ஸ்டிக்கில். சவுண்டோட கிளாரிட்டி வந்து நிஜமாகவே சூப்பராக இருக்குது. ப்ரீவியஸாக வந்து நான் வச்சு இந்த மீடியா ஸ்ட்ரீமிங்கில் வந்து ப்ரைம் வீடியோ இருந்தது. பட் வந்து சவுண்ட் வந்து நார்மல் ஸ்டீரியோவில் தான் இருக்கும் தவிர 5.1 சப்போர்ட் ஆகலை அதில். ஆண்ட்ராய்ட் ஸ்ட்ரீமிங் டிவைஸ் அது. இதில் வந்து 5.1 நல்லாவே சப்போர்ட் ஆகுது. ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், ப்ரைம் வீடியோவாக இருக்கட்டும், இல்லை நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், எதில் இருந்தாலும் வந்து 5.1 எனக்கு சப்போர்ட் ஆகுது. என்னோடய டிவியில் அதான் வருது. அட்மாஸ் இருந்தால் உங்கள் டிவியில் சப்போஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு அட்மாஸோட கண்டென்ட்டும் இதில் இருக்கணும். மேக்ஸிமம் டால்பி அட்மாஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தான் அவைலபிளாக இருக்கும். நெட்ஃப்ளிக்ஸ்லாம் யாரும் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி பார்க்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி, சவுண்டோட கிளாரிட்டி வேறு லெவலில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ ப்ளூடூத் இருக்கிறதுனால நம்ம வந்து சப்போஸ் டிவியில் ஏதாவது மூவி பார்க்கும்போது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, நம்ம ஹெட்செட்டோ நெக் பேண்டோ ட்ரூ வயர்லெஸ் ஹெட்செட்டோ போட்டுட்டு அந்த ரூம்லேயே நம்ம உட்காந்து பார்த்துக்கலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக போனோம் அப்படின்னா ஸோ டிஸ்கனெக்ட் ஆயிரும். ஸோ அந்த ரூமில் டிவி இருக்கிற ரூமில் நம்ம கவர் பண்ணி அங்கே உட்காந்துக்கலாம். ஹெட்ஃபோனோ இல்லைனா வந்து வயர்லெஸ் நெக் பேண்டோ எது ப்ளூடூத் சப்போர்ட் பண்ணுதோ அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஹோம் தேட்டரில் ப்ளூடூத் இருந்தால் கூட ப்ளூடூத் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரூமில் வந்து ரேஞ்சு நல்லா இருக்குது. அந்த ரூம் விட்டு தாண்டிங்க, அந்த ஹாலை விட்டு தாண்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகும், ரொம்ப தூரம் இருந்தது அப்படின்னா. ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லது. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து இப்போது நிறைய பேர் வந்து இந்த பழைய டிவி இருக்கும், பழைய டிவி மீன்ஸ் எல்இடி வந்து ஸ்டார்டிங் மாடல்ஸ், அதில் வந்து நமக்கு வந்து அப்ளிகேஷன்லாம் இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூவிஸ் ஓடிடியில் வருது. அப்போது வந்து புது டிவி நம்ம மாற்றுறதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி டிவைஸ் நம்ம வாங்கி பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் வந்து இந்த டிவைஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வந்து ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்கள் வீட்டில் வைஃபை கனெக்ஷன் இருக்கணும். ஏன்னா வந்து இது வாங்கிட்டு நம்ம மொபைல் டேட்டா கனெக்ட் பண்ணிவிட்டு 1.5 GB 2 GB தான் இருக்கும் பர் டே. அந்த டேட்டாலாம் வந்து கன்ஃபார்மாக இதுக்கு நமக்கு பத்தாது. ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கூட டக்குன்னு 10 நிமிஷத்தில் நமக்கு முடிஞ்சிடும் உங்கள் மொபைல் டேட்டா. அதனால் எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, வைஃபை கனெக்ஷன் உங்கள் வீட்டில் இருந்தால் மட்டும் இந்த டிவைஸை வாங்குங்க. இதுன்னு மட்டும் கிடையாது, எந்த ஸ்மார்ட் டிவி எந்த ஆப்ஸ் இருக்கிற மீடியா ஸ்ட்ரீமிங் டிவைஸ் வாங்கினாலும் இன்டர்நெட் இருந்தால் தான் நல்லது. வைஃபை கனெக்ஷன் செப்பரேட்டாக இருந்தால் தான் வந்து நம்மளால் ஃபுல் குவாலிட்டி வச்சு இதோட கிளாரிட்டி வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். அதோட ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா வந்து இதில் நெட் கனெக்ஷன் இல்லைன்னா இந்த டிவைஸே சுத்த வேஸ்ட்டு. உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனே வந்து லோட் ஆகாது. இதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நிஜமாகவே சூப்பராக இருக்குது. ஏன்னா வந்து கம்பேரிங் டு ஆண்ட்ராய்ட் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன் ஆண்ட்ராய்ட் டிவி. இது
அந்த யூஐ பேஸ் பண்ணும்போது இந்த யூஐ வந்து நிஜமாவே நல்லாயிருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மூவி ஏதாவது ரிலீஸ் ஆயிருந்தா அப்படின்னா வந்து மேலே உங்களுக்கு ஸ்லைட் ஷோ மாதிரி ஸ்லைடாக இருக்கும் இமேஜஸ்ஸு. கீழே வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஆப்போட செக்ஷன் இருக்கும், யூடியூப், ஹாட்ஸ்டார், ப்ரைம் வீடியோ. அது கீழே வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன், நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, எந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூடியூபோட வீடியோஸோ இல்லை வந்து ப்ரைமோட மூவிஸோ வந்து கீழே அப்படியே செக்ஷனாக பிரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஓவராலாக வந்து யூஐ வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்து எனக்கு நிஜமாக அமேசான் வந்து பிடிச்சிருக்கு. அடுத்தது வந்து ஸ்மூத்னஸ் கூட வந்து நிஜமாகவே சூப்பராக இருக்குது. நான் கீழே ஸ்க்ரால் பண்ண ஆப்போட ஓப்பனிங் டைம், ஆப்போட ஸ்க்ராலிங் டைம்லாம் சூப்பராக இருக்குது, செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. இது வந்து நிஜமாக வந்து எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணுது. ஏன்னா வந்து ஆண்ட்ராய்டில் கொஞ்சம் போகும்போது ஓரளவு எனக்கு இதாகும், பட் அதோட கான்ஃபிகரேஷன் நல்லா இருந்தது அப்படின்னா அதுவும் ஸ்மூத்தாக இருக்கும். பட் இந்த சின்ன டிவைஸில் வந்து இவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ யூஐ இருக்கட்டும், இதோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் சூப்பராக இருக்குது, வீடியோ கிளாரிட்டியாக இருக்கட்டும், ஆடியோ கிளாரிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. சரி ஓகே, இதில் காணே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பட் இது காணா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல, எனக்கு மட்டும்தான் இதுமாதிரி நடக்குதா இல்லை எல்லாருக்கும் நடக்குதா அப்படின்னு சொல்லி தெரியல. நான் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறேன், உங்களுக்கு இருந்தது நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா வந்து இப்போ நான் வைஃபை கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து ஒன்ஸு நான் அப்பப்போ கனெக்ட் பண்ண தேவையில்லை. இதுதான் மீடியா ஸ்ட்ரீமிங்கோட டிவைஸ். ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதை பவர் ஆன் பண்ணாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டு வைஃபையோட கனெக்ட் ஆகணும். பட் இது சம்டைம்ஸ் வந்து என்னோடய வைஃபைல கனெக்ட் ஆக மாட்டேங்குது. அதுதான் என்ன ப்ராப்ளம் தெரியல. சரி ஓகே, செட்டிங் உள்ள போயிட்டு நானாவது கனெக்ட் பண்ணலான்னு கனெக்ட் பண்ணால் சம்டைம்ஸ் வந்து கனெக்டிங் ஆக மாட்டேங்குது, டிஸ்கனெக்ட்லேயே தான் இருக்குது. அப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த டிவைஸ் வந்து திரும்ப நான் ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் திரும்ப அந்த வைஃபையோட கனெக்ட் ஆகுது. இது எல்லா டைமும் வருதா அப்படின்னா வந்து இல்லை, எல்லா டைமும் வரல. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10 வாட்டி ஆன் ஆஃப் பண்ணி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா வந்து 10ல் 2 வாட்டி இந்த வைஃபை ப்ராப்ளம் வந்து எனக்கு வருது. பட் வைஃபை வந்து கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட ஸ்பீடில் எந்த குறையும் கிடையாது. பட் கனெக்ட் ஆகிறதுல பிரச்சனையாக இருக்குது, டிஸ்கனெக்ட் ஆகிடுது. வைஃபை கூட பார்த்தீங்கன்னா இந்த புது மாடல் தான், இது இருக்குல்ல டிபி லிங்கோட மாடல், புது மாடல் தான். மொபைல் ஃபோனில் எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். பட் இதில் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுது என்னோடய ரவுட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது சாஃப்ட்வேர் இஷ்யூவா இல்லை ஹார்ட்வேரில் ஏதாவது இஷ்யூவான்னு தெரியல. ஹார்ட்வேர் இஷ்யூ இருந்தது அப்படின்னா வந்து வைஃபை மொத்தமாகவே வேலை செய்யாது, பட் கனெக்ட் ஆகுது, சம்டைம்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணுற நிலைமை வருது. ஸோ எனக்கு இந்த ப்ராப்ளம் வருது. நீங்கள் இது வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வருதா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது தவிர வேறு எந்த ஒரு காரணம் நான் பார்க்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நீங்கள் அமேசானில் போய் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் 4000 rupees இருக்கும். நான் வாங்கினது வந்து 2100 rupees, ரவுண்டாக 2000 வச்சுங்களேன். பாதி வேலைக்கு தான் நான் வாங்கினேன், லைட்னிங் டீலில் வாங்கினேன். இப்போ நீங்கள் இது 4000 வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் 4000க்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்பப்போ செக் பண்ணுங்கள் ஆப்பில் ப்ரைஸ் ட்ராப் ஆகுதா அப்படின்னு சொல்லி. மேபி ஒரு 3000 rupeesக்கு இது வாங்கலாம். இல்லை அப்படின்னா இந்த தீபாவளி சேல்ஸ் வந்து தான் அப்படின்னா வந்து கன்ஃபார்மாக இது உங்களுக்கு 2000ல் அருமையாக கிடச்சிரும். அந்த டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 4000 rupeesக்கு எனக்கு ஓகே தான், பட்டு 2000 rupees அப்படி டபுள் நம்ம கொடுக்குறோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2000 வாங்கியிருக்கேன், நீங்கள் வந்து 4000 வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 2000 வேஸ்ட்டு தானே. அந்த காசில் நம்ம எவ்வளோ பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகும் போது வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து நானும் இது லான்ச் ஆகும்போது வாங்கணும்னு தான் நினச்சேன். பட் ப்ரைஸ் 4000 எனக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது. வெயிட் பண்ணி கரெக்டாக 2000 வரும்போது டக்குன்னு பாட்டு ஆர்டர் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி ப்ரைஸ் ட்ராப் ஆனோன்னே இதை வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மெயினாக லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து இதை பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.